இவ்ளோ கம்மி விலையில பட்டு சாரியா? நான் வந்து பட்டு புடவை வாங்க போனா 25,000 ரூபாய் ஆகும். நிறைய புடவைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த புடவைகள் எல்லாம் பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவைகளா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். சோ இந்த புடவைகள் எல்லாம் என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாசத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஒண்ணு பண்ணுவோம். அப்புறம் வரலட்சுமி பூஜை எல்லாம் லைனா வந்துரும். அடுத்து ஆடி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பூஜை பண்ணும்போது அம்மனுக்கு வந்து புடவை வச்சு சிகப்பு, மஞ்சள், பச்சை இந்த மாதிரி மங்களகரமான புடவைகள் வச்சு படைக்கிறது வழக்கம். வருஷம் வருஷம் பாத்துட்டு இருக்கீங்க. கண்டென்ட்காக எல்லாம் பண்றது இல்ல, என் மாமியார் செய்வாங்க. அவங்க சொல்லி கொடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அது தெரியும். அதுக்கு சாரி வந்து நான் நேர்ல கடையில எல்லாம் போய் வாங்கல. ஏன்னா கடைக்கு எல்லாம் போற அளவுக்கு டைம் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கிறதுனால. ஒண்ணு வாங்க போனா 4 பொருளா வாங்கிட்டு வரும். எதுக்கு ஆன்லைன்ல வாங்கலாம்? போற செலவு, வர செலவு, அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 2 புடவை வாங்குவேன். போறதுக்கு பெட்ரோல், வரதுக்கு அப்படியே வெளில போனா சாப்பிடுவோம், எக்ஸ்ட்ரா பொருள் வாங்குவோம். அதுக்கு நான் உட்கார்ந்த இடத்துலயே ஒரு எக்ஸ்ட்ராவோ 2-3 புடவை வாங்கிக்கலாம். பட்ஜெட்ல வாங்கலாம். ஒரு 650க்குள்ளேயே சூப்பர் புடவை எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் மட்டன் யக்னி புலாவ் காலையில பண்ணியிருந்தேன். பிரியாணினே செய்யாம கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஷாப்பிங் ஹால் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சோ மார்னிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க பார்க்கலாம். சோ வீடியோ வந்து நம்ம சமையலோட ஆரம்பிக்க போறோம். சமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் மட்டன் யக்னி புலாவ் என்னுடைய ஸ்டைல செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சைட் குக்கர்ல வந்து மட்டன் வேக போட போறோம். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மேல பிரியாணில மேல தூவுவோம்ல அந்த கிறிஸ்பி ஃப்ரைட் ஆனியன்ஸ், இந்த ஆனியன்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம பிரியாணியும் பண்ணிக்கலாம். எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எவ்வளவு அறிவா யோசிக்கிறேன் பாத்தீங்களா? தீனானே நீ அறிவாளி தான்டா எப்போதுமே. ஒத்துக்கிட்டா இருப்பாரு. அதுவும் கேமரா முன்னாடி அறிவாளி தான்டா. சரியா, சூப்பர்ரா. இதுவும் இண்டஸ் வேலி குக்கர் தான். என்கிட்ட நிறைய குக்கர் இண்டஸ் வேலில இருக்கு. ஆனா இது பேன் டைப்ல இருக்கும், பிரஷர் பேன் டைப்ல, வாயகலமா இருக்கும். சோ இதுவுமே எனக்கு எவ்ரிடே குக்கிங்க்கு, முக்கியமா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிரியாணிக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பீஸ் கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிம்ல வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா இருக்கு. ஸோ மட்டன்ல வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். போன வாட்டி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா எடுத்துருங்க. கொஞ்சம் எங்களுக்கு மைல்டா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் இந்த வாட்டி ஸ்பைஸ்னஸும் கொஞ்சம் அந்த ஃபிளேவரும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். கொஞ்சம் கூட நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு ஃபிளேவர் வந்து நிறைய அந்த மசாலா வாசனை வேணாம்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போன வாட்டி நான் 4 மிளகா போட்டு செஞ்சிருந்தேன். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 5 காஞ்ச மிளகா, 2 பெரிய துண்டு பட்டை, பிரிஞ்சில குட்டியா இருக்கிறதுனால 2, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு 4-5 லவங்கம், ஸ்டார் அனீஸ் 2, ஒரு 3 ஏலக்காய். இது பச்சை ஏலக்காய், இது கருப்பு ஏலக்காய், இது ஜாவத்ரின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடலாம். போன வாட்டி இஞ்சியும் பூண்டா பீசஸா போட்டிருந்தேன். அது வாயில மாட்டும் போது பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டா போட்டு போறேன். இன்னொன்னு அதோட ஃபிளேவரும் நல்லா இருக்கும். ஜி சூப் வேணான்ட்டாங்க. சோ நான் தேவையான அளவு மட்டும் தண்ணி வச்சிருக்கேன். இதுல 2 வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி 7 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாய் வச்சுக்கலாம். நல்லா வாயகலமா குழியான ஒரு ட்ரை பிளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டு வெங்காயத்தெல்லாம் பொரிச்சு எடுத்துக்க போறேன். சாம்பார் வைக்கதான் 3-4 பேருக்கு இந்த கடாய் போதும். இதே குழம்பு, பொரியல், வறுவல் எல்லாம் செய்யறதா இருந்தாக்கா ஃபேமிலி, இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலிக்கு இந்த கடாய் தாராளமா பத்தும் போல. நல்லா குழியா பெருசா அகலமா இருக்கு. தொலைவரத்துக்கு வதக்கறதுக்குலாம் சூப்பரா வசதியா இருக்கு. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனோ இல்ல அதை விட கொஞ்சம் டார்க்காவோ வரணும். பிரிஸ்டான்னு சொல்லுவாங்க, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அந்த கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்க போறோம். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா இந்த கலர்ல வரும். இந்த கலர்ல எடுத்தீங்கன்னா இன்னும் போக டார்க் ஆயிடும். அதுக்காக நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பிரியாணி பாட்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மட்டன் வேக வைக்க என்ன தாளிப்பு போட்டுமோ கிட்டத்தட்ட அதே தாளிப்பு தான் நான் போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போதும் நீங்க வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறதா தான் சேர்த்துக்கோங்க. அங்க உப்பு சேர்த்தீங்கன்னா இங்க சேர்க்கும் பொழுது பார்த்து ஜாக்கிரதையா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். உங்களோட ஃபிளேவரை பொறுத்து தான். 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ஃபிளேவர்ல நல்லாவே இருக்கும். தனியாத்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள், கரம் மசாலா 2மே 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா கிட்டத்தட்ட 3/4 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு ரொம்ப இருந்ததுன்னா 1/4 கப்பே போதும். ஃப்ரெஷ்ஷான தயிரா இருக்குன்னா 1/2 கப் வரைக்கும் நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். 1 கிலோக்கு கொஞ்சம் மேல வந்து மட்டன் இருந்தது. 800 கிராம்ஸ்க்கு கொஞ்சம்
மேல வந்து நான் அரிசி பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு எடுத்துக்க போறேன். ஒரு கை புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டு நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கோம் இல்லையா மட்டன், அதுல மட்டன் பீசஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிளகா, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நம்ம எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சூப்பையே எடுத்து நம்ம தண்ணி அளந்து வச்சுக்குவோம். நான் சொன்ன மாதிரி 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. சோ அந்த சூப்பை வந்து அளந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஊத்திக்கிறேன். பத்தல அப்படின்னா சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நான் ஊத்திக்குவேன். மீன்வைல் நம்ம இங்க எல்லா மசாலாவும் வதங்கி வந்ததுனால மட்டன் மட்டும் தனியா எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உப்பும் கொஞ்சம் கூடுதலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மட்டனுக்கு நான் உப்பு வேக வைக்கும் போது போடல, அதனால இப்ப போட்டுக்கிறேன். அப்புறம் தண்ணியும் நான் அந்த கிளாஸ்ல வந்து அளந்து ஊத்தியாச்சு. நல்லா தலப்புலன்னு இப்படி கொதிச்சு வரும்பொழுது 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தாராளமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியே இல்லாம வடிகட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு எந்த டம்ளர்ல நீங்க அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளர்ல 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்க விட்டுக்கலாம். இல்ல சூப்பா விட்டுக்கலாம். நான் சூப் தான் விட்டுருக்கேன். அந்த சூப் தான் ஃபிளேவர். கண்டிப்பா சூப்பை வந்து விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியும் அரிசியும் சமமா இந்த அளவுக்கு வந்த உடனே டக்குன்னு சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு நான் போடக்கூடிய பொருள் அப்படியே மேலாப்புல போட்டுட்டீங்கன்னா அடுத்து தம் போட்டுடலாம். சோ ஓரளவுக்கு இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுலயே நீங்க வந்து நெய்ல வறுத்து எடுத்த முந்திரி ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேவரா வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். அது ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். அது ஆப்ஷனல் தான். அங்கங்க கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல இருக்கணும்ட்டு அதையுமே நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுவும் வேணாம்னா நீங்க விட்டுறலாம். அது ஆப்ஷனல் தான். ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு பத்தி வீட்லயே இந்த கலர்ஃபுல்லா சாப்பிடணுமேன்றதுக்காக நான் அதை ட்ரை பண்ணிருக்கேன். அண்ட் பிரிஸ்டா நம்ம வந்து வெங்காயம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை நான் மேலாப்புல தூவிக்கிறேன். ஒரு 1/4 லெமன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிறதுலே சின்ன பர்னர் எதுவோ அதுல ஃபுல் சிம்ல வச்சு இந்த மாதிரி தம் போட்டுருங்க. பிரஷர் லீக் ஆகாம இருக்க மேல ஒரு வெயிட் வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலா புதுசான ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல வைடான பிரியாணி பாட் 6.5 லிட்டர்ஸ்ல ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது. செம்ம ஸ்டர்டியா இருக்கு, ஹெவியா இருக்கு, கைப்பிடி வேற லெவல்ல இருக்கு, சூப்பர்வா இருக்கு. அதை ஹேண்டில் பண்றதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, நல்லா பிரீமியமா இருக்குன்னு சொல்லுவேன். இது வந்து முதல்ல பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா சீல்டா இருக்கும். கிளாஸ் மூடி வரும்போது இதுல ஒரு ஹோல் இருக்கும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இதனால உள்ள சீல்ட், மேலாப்ல மூடி இல்லாம நல்லா உள்ளுக்க மூடி இருக்கு பாருங்க. நல்லா உங்களுக்கு பிரியாணி வந்து நம்ம ஒரு வெயிட் இப்படி கொடுத்துட்டோம்னா நல்லா சீல்டா இருக்கும். சோ செம்ம மூடி. பாத்திரத்தினால கையால பிடிக்கவே முடியல, கையை குடையுது. நல்லா வெயிட்டா இருக்குங்க. 6.5 லிட்டருக்கு பா, நல்லா மேட் ஃபினிஷ்ல. பாத்திரமே வெயிட்டா இருக்கு. இந்த மாதிரி வாய் அகலமா ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிறதுனால ஈவனா உங்களுக்கு வந்து ஹீட் பரவி வரும். அண்ட் இந்த மாதிரி பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தீப்பிடிக்கிறது அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. இதோடைய டயா வந்து பாத்தீங்கன்னா 28 சென்டிமீட்டருக்கு இருக்கு. நல்லா பெருசா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதே மாதிரி 28 சென்டிமீட்டர் தான் நினைக்கிறேன். ஒரு கடாய் கூட இருக்கு இந்த சால். இது சோ நான் சொன்ன கடாய் இதுதான். இதுலதான் நான் மீன் குழம்பு, கறி குழம்பு அதெல்லாம் செய்யறது, ப்ரான் அந்த மாதிரிலாம் செய்யறது. இதோடைய ஹேண்டில் பாருங்களேன், நார்மலா கடாயில பாக்குற மாதிரியே இருக்கக்கூடிய ஹேண்டில் தான். ஆனா நான் இப்ப காமிச்சேன் இல்லையா, இதோடைய டீடைலிங் பாருங்களேன், எவ்வளவு பிரீமியமா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, ஹேண்டில் பண்ணவே செமையா இருக்கு. சோ இந்த ஹேண்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் பெரிய கடாய் காமிச்சேன் இல்லையா, அதுலயே வந்து சின்ன கடாய் இங்க வச்சிருக்கேன் பாருங்க. குட்டி கடாய், காம்பாக்டா இருக்கு, எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். ஃபேமிலி ஆஃப் 3-4க்கு தாராளமா எவ்ரிடே குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா குழியா இருக்கு. இதுவுமே ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குது. இது வந்து 24 சென்டிமீட்டர் கடாய். அதே மாதிரி அந்த உள்ளுக்குள்ள போய் இப்படி மூடும் பாத்தீங்கன்னா நல்லா சீல்டா அந்த மாதிரியான மூடியோட வருது. மூடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளாசி பினிஷ்ல இருக்கு. கடாய் அந்த நான் சொன்ன பிரியாணி பாட் எல்லாமே வெளியில வந்து பாத்தீங்கன்னா கிளாசி பினிஷ்லயும் உள்ள வந்து மேட் பினிஷ்லயும் கொடுத்துருக்காங்க. நல்லா பொரியலுக்கு, வறுவலுக்கு, பொரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்டிக் ஆகாம உங்களுக்கு இருக்கும். அண்ட் வருஷ கணக்கா ஜென்ரேஷனா இது வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளவு ஹெவியான நல்ல பாத்திரமா இருக்கு. தாராளமா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிரிஸ்டா செஞ்சோம் இல்லையா, அதே கடாயிலேயே எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு தேவையான கொஞ்சமா எண்ணெய் மட்டும் விட்டுட்டு அதுல சோம்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் எடுத்திருப்பேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசே எடுத்திருந்தேன். அது எல்லாம் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சுருள வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு தூளும், குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சும்மா ஃபிளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாம் என்ன பிரிஞ்சு வரைக்கும் வதக்கிட்டு கழுவி வச்சிருக்கக்கூடிய சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செஞ்ச எந்த ரெசிபிலையுமே நம்ம தக்காளி ஆட் பண்ணல. சிக்கன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா சாஃப்டா வெந்து வரதுக்காக நீங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீட் பண்ண அவசரமா செய்யறதுனால பீட் பண்ண தேவையில்லைன்றதுனால அதை ஜல்லிக்கரண்டிலேயே வச்சு லைட்டா நான் அப்படியே நசுக்கி விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து என்ன பண்றது, லேடிஸ்லாம் நம்ம பண்ற வேலைங்க தான். அவசரத்துல டக்கு புக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வோம். நான் அன்னைக்குன்னு பார்த்து டேஸ்டா வந்துடும். அதே ஆச்சரியக்குறின்ற மாதிரி தான். தயிர்ல ஆட் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா என்ன பிரிஞ்சு வந்தோன்னு ரெடி ஆயிடும். தேவைப்பட்டா நீங்க ஒரு 1/4 கிளாஸ்ல இருந்து 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம தொக்கு மாதிரியும் இல்லாம ஓரளவுக்கு அப்படி கிரேவியா இருக்கும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அந்த பிரிஸ்டாவையும் நீங்க அதாவது வறுத்த வெங்காயத்தையும் மேலாப்புல தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி இறக்குனீங்க அப்படின்னாக்கா சூப்பரா சிக்கனும் தயாராயிடும்.
ஏய் சுட்டுப்ப. மேல 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 எல்லாம் எடுத்துருங்க. பின்ன பிரியாணியா பிரிக்க போறோம். பிரியாணி இல்ல இது, புலாவ். புலாவ். சுடுதுடா சாமே. சீரியஸ்லி இந்த புலாவ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நான் வந்து மசாலா கூட வேணும்ன்றதுனால கொஞ்சம் ஹெவியா போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஹெவியா இல்ல, கொஞ்சம் அதிகமா. புலாவுக்கு வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். எனக்கு பிரியாணி அளவுக்கு வேணும்ன்றதுனால கொஞ்சம் கூட போட்டிருந்தேன். எங்களுக்கு கரெக்டா இருந்தது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதா இருந்தா நீங்க குறைச்சிக்கலாம். எக்ஸாம்பிள் பட்டையை வந்து நீங்க குறைச்சிக்கலாம். அந்த ஒரு பூ மாதிரி ஒண்ணு போட்டிருந்தேன்ல, ஸ்டார் அனஸ் இல்ல, இன்னொன்னு ஒண்ணு பூ மாதிரி, அது பாதியா கிள்ளி போட்டுக்கலாம். கேவ்ரா வாட்டர் இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். ஆனா இந்த ஃபிளேவர் ஃபுல்லா சூப்பரா பிரியாணி மாதிரி எங்களுக்கு இருந்தது. இந்த பாட்ல செஞ்ச இந்த புலாவ் வேற லெவல்ல இருக்கு. பாத்திரத்து அடியில பாருங்க, தீ பிடிக்கல, சுத்தமா தீ பிடிக்கல. அடியில வரைக்கும் விட்டு எடுத்துட்டேன் நானு கரண்டியா. இங்க பாருங்க, ஃபுல்லா விட்டு தொலைவிட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கு, தீ பிடிக்கல. இந்த ப்ராடக்ட் குக்கர் நான் யூஸ் பண்ணிருக்க எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இண்டஸ் வேலி ப்ராடக்டா இருந்துச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அவங்க அப் டு 40% இருக்கும். அவங்களே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. கார்த்திகா அப்படின்ற என்னுடைய கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணி அவைல் பண்ணிக்கோங்க. செம்மையா மட்டன் பிரியாணி வந்து, மட்டன் யக்கனி புலாவ் வந்து பிரியாணிலே வருது. பிளேட்ல பரிமாறியாச்சு. ஆஹா ஆஹா. அடுத்தது பாருங்க, சிக்கன் வந்து நாங்க சாப்பிட மாட்டோம், எல்லாருக்காகவும் சேர்த்து குக் பண்ணிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பார்க்க பயங்கரமா இருக்கு. எண்ணெய் மிதக்க கொஞ்சம் தான் எண்ணெய் விடா இருக்கு. ஆனா அது எல்லாம் மிதந்து வந்துருச்சு. எல்லாமே அருமையா இருக்குடா பார்க்கவே. தக்காளியே போடல. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. ஃபீட்பேக் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. புடவை காட்ட போறதுனால புடவையே நான் கட்டிக்கலாமேன்னு கட்டினேன். அந்த மாதிரி சாரி வந்து ஆடி மாசம் இப்ப வந்துச்சுன்னா அடுத்தடுத்து பூஜைகள் ஆரம்பிச்சிருவோம். பூஜை எப்ப போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினதான். இது வந்து நார்மல் ஷிஃபான் சாரின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கடையில தான் வாங்கினேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி இதை நான் ஷாப்பிங் ஹால்ல காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாரீஸ் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃப்ளோயியா இருக்கு, நடக்கெல்லாம் வசதியா இருக்கு. கிராண்டா பிளவுஸ் தைக்க இப்ப பிடிக்க மாட்டேங்குது. கிராண்டான சாரீஸ், ஹெவியான சாரீஸ் கட்ட பிடிக்க மாட்டேங்குது. அடுத்தது இதுக்கு வந்து ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து நான் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி செட் ஆஃப் 1 தான் வரும். நான் வந்து 2 செட் போட்டிருக்கேன். இதுதான் ஒரு செட். கூட சில்க் த்ரெட்ல ஒரு ஜிம்கா போட்டிருக்கேன். அவ்வளவுதான். 650 அண்டர் 650 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கக்கூடிய புடவைகள் தான் பார்க்க போறோம். அதுவும் லைட் வெயிட்டா, இந்த மாதிரி லைட் வெயிட்டா போடதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரி புடவை. இது ஷிஃபான், பட் சரிகையில போகும்போது கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் கம்பேரிங் டு திஸ். ஆனா ரொம்ப ஹெவியா இல்லாம அப்படி லைட் வெயிட்ல பேச்ச கேட்கிற மாதிரி சிங்கிள் ப்ளீட்டோ டக்குன்னு கட்டிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமா நம்ம வந்து மரூன் குங்கும கலர்ல நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு 2-3 புடவை மட்டும் நான் மேல வச்சு காட்ட போறது இல்லை, ஏன்னா சாமிக்கு வச்சு படைச்சா படைப்பேன். சோ இந்த மாதிரி மரூன்ல இருக்கு. இதோட மெட்டீரியல் அது இதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த ப்ராடக்ட்லாம் நான் டேக் பண்ணி விடுறேன். டேக்ல இந்த கலர்ஸ் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். லிங்க் இல்லைன்னா டேக் பண்ணிருப்பேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வரும். நல்ல ஒரு மரூன் குங்கும கலர்ல செகப்பு கலர்ல பார்டர் வந்து இருக்குது. டபுள் சைட் பார்டர்ல இருக்கு. முந்தானி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்ல இருக்கு. அதுலயுமே அந்த மயில் டிசைன், அழகா மயில் டிசைன் ஃபுல்லா இருக்கு. நிறைய சிகப்பு, கிரீன், மஞ்சள், இந்த மாதிரி மங்களகரமா இருக்கும். கோயிலுக்காக மட்டும் இல்ல, நம்மள மாதிரி கொஞ்சம் மீடியம் ஸ்கின் டோன், ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோன் இல்லாம மீடியம் ஸ்கின் டோன், அண்டர் டோன், டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் போடும்போது நம்ம கொஞ்சம் பளிச்சுன்னு அழகா தெரியும். அதனால ரொம்ப பெரிய பார்டரும் இல்லாம, ஏன்னா ஹைட் கம்மியா இருக்கவங்க, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்க எல்லாம் பார்டர் சின்ன பார்டர் வச்சு போடும்போது இன்னும் குண்டா காமிக்காம, இன்னும் குள்ளமா காமிக்காம ரொம்ப எலிகண்டா காமிக்கும், அழகா காமிக்கும். என்ன சைஸ்ல இருக்குமோ அதே மாதிரியே காமிக்கும், ஒடுக்க காமிக்கும். சோ இந்த கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு இந்த மாதிரி கோடு கோடா கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இது எல்லாமே ஈஸி டு ப்ளீட் சாரி. நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். மேல வச்சு காட்டணும்னு தான் ஆசை, பட் எதை நான் சாமிக்கு வைப்பேன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் மங்களகரமான கலரா இருக்கு. எதை நான் கட்டுவேன், எதை சாமிக்கு வைப்பேன்னு எனக்கு தெரியல. அதனால எவ்வளவு ஃபாஸ்டா வைக்கிறேன் பாருங்க. ப்ளீட் கடகடன்னு கட்டிடலாம் பாருங்க. ப்ளீட் இது உதறணும்னு வந்துருச்சு பாருங்க. அடுத்தது ஒரு அழகான கலர். இந்த கலர் பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து அப்படியே நாஸ்டாலஜிக்கா என்னோட சின்ன வயசு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒழுங்கா ப்ராப்பரா கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கத்துக்கிட்டேன். சலங்கு பூஜை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அரங்கேற்றம்க்கு போகும். ஸ்டார்டிங் வந்து சலங்கு பூஜை முதல்ல நமக்கு வந்து பேசிக்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், அடவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து முதல்ல ஒரு பூஜை பண்ணி கோயில்ல வந்து கோயில்லையோ இல்ல ஒரு ஹாலோ எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி சலங்கை வந்து அன்னைக்குதான் முத போடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம சலங்கையே அலோவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அது ஒரு லெவல் மாதிரி. சோ அந்த சலங்கு பூஜைக்கு நான் போட்டிருந்தேன் என்னுடைய பரதநாட்டிய காஸ்டியூமோட கலர் எக்ஸாக்ட் கலர் தான். மாம்பழ மஞ்சள்ல அரக்கு கலர் பார்டரு, எவர் கிரீன் கலர் காம்பினேஷன். சோ இதான் முந்தானி, இது வந்து பிளவுஸ். ரொம்ப அழகான கலர். சோ இந்த 3 கலர்ல ஒண்ணு வந்து நான்
பூஜை பண்ற நாள்ல வந்து போட்டுக்குவேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாமி படைக்கிறதுக்கு வச்சுக்கலான்ட்டு. அடுத்தெல்லாம் நான் உங்களுக்கு மேல மேல வச்சு காட்டிடுறேன். செலிபிரிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆரஞ்சு அரக்கு. ஆரஞ்சு நல்லா அடிக்குமா, கோயிலுக்கு போற மாதிரி இருக்குமோ நம்ம நிறைய பேர் விட்டுருவோம். பட் அழகா நம்ம ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம தமிழ் பொண்ணுங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு, வெயிலையும் போட்டு போலாம், லைட் வெயிட்லயும் போட்டு போலாம். அந்த மாதிரியான ஆரஞ்சு வித் அரக்கு பார்டர் இது. சோ இந்த மாதிரி கோடு கோடா தான் இருக்கு இதுக்கு. ஆக்சுவலி இது ஒரே டைம் நான் ஆர்டர் போடல. இந்த கோடு கூட இருக்க சாரி எல்லாம் தனியா ஆர்டர் போட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சாரி எல்லாம் தனியா ஆர்டர் போட்டு நினைக்கிறேன். 3 ஆர்டர் இது வந்தது. நான் மொத்தமா வரட்டும், வந்தோம்னா ஹால் காமிக்கலாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது பிளவுஸ். இவ்வளவு கம்மி விலையில பட்டு சாரியா அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு வந்து இருக்கும். சோ டபுள் ஷேட்ல இருக்கக்கூடிய சாரி நல்லா ஷைனியா இருக்கு. பட்டு சாரி மாதிரி ஒரு லுக் இருக்கும் பாக்குறதுக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா லைட் வெயிட்டா இருக்கும், எப்படா வந்து கழட்டுவோன்ற மாதிரியே இருக்காது. சாமிக்கு வாங்கும்போது பிளாக் ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது நான் 3 ஆர்டரா தனியா ஸ்பிளிட் பண்ணி போட்டிருந்தேன். பிளாக்ஸ் எல்லாம் தனியா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தனியா வந்துச்சு. உங்களுக்கு நான் இப்படி காட்டுறேன், ஏன்னா பூஜை சாமிக்குன்னு வாங்கும்போது தனியா ஆர்டர், இதுக்கு தனியா ஆர்டர் தான் போட்டிருந்தேன். சோ நல்ல ஒரு சிமெண்ட் கலர் ஆச்சு இது. நம்ம லைட் சிமெண்ட் கலர்ல பிளாக் கலர் பார்டர், இந்த மாதிரி முந்தானி. இது பிளவுஸ். மோஸ்ட் 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 ஃபேவரட். நான் பட்டு புடவை வாங்குறதுக்கு குமரன் சில்க்ஸ்ல ஏதோ ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்ப இந்த பிளாக் வந்து ஒருத்தவங்க பாத்துட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பார்டர், ரொம்ப பெருசு இல்ல, கொஞ்சம் பெருசு. பிளாக்குக்கும் பிங்க்குக்கும் அவ்வளவு அழகா இருந்தது. நல்ல டார்க்கா, நல்ல ஒரு ரோஸ் கலர்னு சொல்லலாம். பிங்க்னு சொல்ல முடியாது, பிங்கிஷ் அந்த ரோஸ் கலர்ல இருக்கு. வெறும் ரோஸா போடும்போது கொஞ்சம் அடிக்கலாம். இது அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்ப அழகா இருந்தது. பட்டு சாரி பிளாக்ல வாங்க எனக்கு மனசே வரல. அந்த கலர் தேடிக்கிட்டே இருந்தேன் நானு. ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ரிச்சா இருக்கும். நீங்க அதுக்கேத்த மாதிரி ஜுவல் எல்லாம் போட்டு போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இது. ஆனா இந்த பட்ஜெட்லயே கிடைச்சிடுது. நான் வந்து பட்டு புடவை வாங்க போனா 20,000 ரூபாய் ஆகும். லைட் வெயிட் பட்டுனா இந்த மாதிரி பெரிய பார்டர் வருதுன்னா கண்டிப்பா அந்த பிரைஸ்க்கு வந்துடும். இல்ல கம்மி பட்ஜெட்ல அட்லீஸ்ட் 12,000 அந்த ரேஞ்ச்ல வரும் இல்லைங்களா. இது 600 சில்லறையிலேயே நமக்கு கிடைச்சிடுது. நல்லா சூப்பரா இந்த மாதிரி முந்தானி வருது. அண்ட் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச மரூன் வேற, இந்த மரூன் வேற. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சரியில இருக்கும். எல்லாமே கோல்டன் சரி தான். பேஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சரியில இல்ல, எல்லாமே பியோர் கோல்ட் சரி. அடிக்காத சட்டிலான கோல்ட் சரி. பட்டு புடவைல என்ன கலர் வரும் அதே மாதிரி கலர்ல தான் இருக்கு. சோ ஒண்ணு வந்து சில்வர்ல இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது வந்து பிளவுஸ். என்கிட்ட சில்வர்ல பிளவுஸ் இருக்கு, இந்த பிங்க்ல பிளவுஸ் இருக்கு, பிளாக் பிளவுஸ் இருக்கு. இதெல்லாம் நான் அப்படியே என்கிட்ட இருக்கக்கூடிய பிளவுசஸ்ல மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால தாங்க முடியல, இதெல்லாம் வியர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அடுத்தடுத்து பூஜை எல்லாம் வரனால போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிடிச்சிருக்கு. அடுத்தது ஒரு சூப்பரான சாரி. ரொம்ப 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 ஆசைப்பட்டு வாங்கின சாரி. பட் இந்த சாரியில வந்து ஒரே ஒரு டிராபேக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எட்ஜஸ் ஆஃப் த சாரியில வந்து லைட்டா இதை கட் பண்ணுவாங்க. மல்டிபிள் சாரியை கட் பண்ணிட்டு லைட்டா அப்படி கொளுத்தி விட்ட மாதிரி கொளுத்தி விடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நான் வந்து இந்த கொளுத்தி விடுறது வந்து ரொம்ப கையெல்லாம் கிழிக்கிற மாதிரி கிழிக்கும். ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ரொம்ப ஹார்ஷா இல்லாம லைட்டா அது தெரியுது, எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஐ லவ் திஸ் கலர். அதுக்காகவே ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு நினைச்சேன். நான் மேல இப்படி வச்சு பார்த்தேன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நான் பட்டுப்புடையில போடணும்னு ஆசைப்படுவேன். பட் அவ்வளவு காசு கொடுத்து இந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு சூட் ஆகுமோ இல்லையோன்னு டவுட். அந்த மாதிரி எனக்கு பட்டுப்புடையில பயந்து வாங்க முடியுமா இல்லையான்னு யோசிக்கிற கலர்லாம் இந்த மாதிரி சாரீஸ்ல நான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா வாங்கி போட்டுருவேன். பிளவுஸ் எல்லாம் தச்சு எல்லாம் நான் போட்டேன்னா அடுத்த வருஷம் தான் போடுவேன். அதனால இதுக்கு நான் பிளவுஸே வாங்கிட்டேன். இதுக்கு வந்து இந்த பிளவுஸ் வாங்கியிருந்தேன். அது பேடட் எல்லாம் கிடையாது, பேடட் இல்லாம வேணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் இது வந்து டீப் நெக்கா இருக்கு. ரொம்ப டீப் இல்ல, நான் ஓரளவுக்கு டீப். நான் இந்த அளவுக்கு டீப் நெக் வந்து ரேரா ஒரு சில பிளவுஸ்ல தான் வச்சிருக்கேன். எல்லா பிளவுஸ்லயும் நான் வச்சதே கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா நல்ல எல்போ ஸ்லீவ். நல்லா எனக்கு இதுவே எனக்கு எல்போ கிடையாது, இங்க வரைக்கும் வந்துச்சு. அப்படி மடக்கும்ல அது வரைக்கும் எனக்கு வந்து வந்தது. நல்லா லாங் ஸ்லீவா இருக்கு. ஃபிட் எல்லாம் கரெக்டா இருக்கு. உள்ள வந்து தையல் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு இவ்வளவு தையல் போட்டிருக்காங்க. 3-4 தையல் இருக்கு. எக்ஸ்ட்ரா துணியுமே இருக்கு. வேணா நம்ம பிரிச்சுக்கலாம் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா. சோ அந்த மாதிரி லைனிங்கோட ரொம்ப நல்லாவே இருக்கு. பிளவுஸ் ஃப்ரண்ட் ஹூக் வச்சிருக்கு. அடுத்து இந்த ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ். இதே மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் நான் மீஷோல வாங்கி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த பிரைஸுக்கு அது ரொம்பவே வருது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 300 and something என்னமோ 380 அந்த ரேஞ்ச்ல நான் வாங்கினேன். எனக்கு ஞாபகம் இல்ல சரியா, நான் தப்பா பிரைஸ் சொல்லிட்டேன்னா தப்பாயிடும். இது பிளவுஸ் அந்த கிரீன் சாரி எல்லாம் எனக்கு பிரைஸ் ஞாபகம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நான் மீஷோல வாங்கினதை விட இந்த பிளவுஸ் எல்போக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா லாங் ஸ்லீவா இருக்கு. இன்னொன்னு நம்ம இப்படி பிளவுஸ் போட்டா அந்த பிளவுஸ் வந்து மீஷோல வாங்கினது இங்க மேலேயே நிக்கும். நான் தூக்கம்னா கொஞ்சம் தூக்கிக்கும், அந்த மாதிரி இருக்கு. இது நல்லா இறக்கமா நம்ம பிளவுஸ் தைப்போம் இல்லையா இங்க ஒரு பட்டி வச்சு, அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. நான் கையெல்லாம் தூக்கும் போதெல்லாம் நல்லா கரெக்டா கச்சுன்னு நிக்குது. சோ இந்த லென்த் இருக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த ஹைட் இருக்குல்ல, அது வந்து நல்லா பெருசா இருக்கு. சோ அது ரொம்ப கான்சியஸா பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இது வாங்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சைசஸ் வந்து நான் பார்க்கும் பொழுது 42-44 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன சைஸ்ல இருக்கவங்க வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சார்ட் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சாரி நான் ஒரு செல்லர் கிட்ட இருந்து தாங்க போட்டேன் பிளிப்கார்ட்ல. என்ன ஆயிடுச்சுன்னா நான் போட்டது மரூன் கலர் சாரி போட்டிருந்தேன். நான் இங்க ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க, அந்த சாரி தான் நான் போட்டிருந்தேன் ஆர்டர். ஆனா எனக்கு இந்த கலர் அமைச்சிருக்காங்க.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரீஸ் நான் வந்து தேடிட்டு இருந்தேன் பிளிப்கார்ட்ல. தேடிட்டு இருக்கும் போது நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அந்த செல்லர் கிட்ட. அதுல வந்து நான் வந்து மரூன் வித் கோல்டன் கலர், நான் இந்த ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த கலர் தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தேன். ஆனா எனக்கு வந்த கலர் இந்த கலர். சோ இந்த மாதிரி எனக்கு வந்து கலர் மாறி வந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி கலர் என் வார்ட்ரோப்லயே கிடையாது. எதுக்கும் இதுல டேக் பண்றேன் நானு. கலர் மாறி வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனா ரிட்டர்ன் பாலிசிலாம் இருக்கு. சோ நான் வீடியோல காமிச்சிருந்த யக்னி புலாவ் கண்டிப்பா சண்டே அன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வார சண்டே அன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனல்ல உள்ள வித்தியாசமான கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு 8 வருஷமா ஏதோ உண்மையான ஜென்யூன் ரிவ்யூ தான் கொடுக்குது, சோ அந்த ஜென்யூனிட்டிக்கு நீங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் இன்னைக்கு வீடியோல காமிச்சிருந்த இந்த சொல்லி ப்ராடக்டோட லிங்க் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.